வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஒரு பராட்டா பார்ப்போம். அதாவது நம்ம சமோசாக்குள்ளே எப்படி நம்ம ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுவோமோ அதே டேஸ்ட்டில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி இந்த மாதிரி கோதுமை மாவு சப்பாத்தியில் நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு பார்க்கலாம். இதுக்கான ஸ்டஃபிங் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டோம். அதில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணி கொஞ்சம் வதங்கின அப்புறம் கொஞ்சம் உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கின அப்புறம் நம்ம இந்த அளவுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியும் அதோடு ஆட் பண்ணி 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கின அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டோம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிடலாம். நல்லா மேஷ் பண்ணின அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகிடும். மேஷ் பண்ணின அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணின அப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் நல்லா பொடியாக நறுக்கி இதோடு ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணின அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் இதோட ஆட் பண்ணினோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். கடலை மாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதை நல்லா ஆறின அப்புறம் நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி இட்டுட்டு அதில் இந்த ஸ்டஃபிங்கை போட்டு நம்ம நல்லா பட்டர் இல்லைன்னா கீயை போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணோன்னாக்க எக்ஸலண்ட்டான நல்ல ஒரு சமோசா டேஸ்ட்டோடு இருக்கிற ஒரு பராட்டா ரெடி ஆகிடும். அதுக்கு ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி மின்ட் சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் ஒரு 4-5 டேட்ஸ் ஊற போட்டுட்டோம். அதில் கொத்தமல்லி, மின்ட்டு, உப்பு, கொஞ்சம் காரப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சப்புறம் ஒரு பேனில் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா கொதிக்க வச்சுட்டோம். அது ஆறினப்புறம் நம்ம பரோட்டாவோட தொட்டுன்னு சாப்பிட்டோன்னா எக்ஸலண்ட்டான பரோட்டாவும் மின்ட் சட்னியும் ரெடி. தேங்க்யூ.